सर्वलोकानां विषजे भवरोगिणाम् निधये सर्वविद्यानां ॐ श्री दक्षिणामूर्तये नमो नमः। श्री गुरुभ्यो नमः। हर हर महाश्री काशी विश्वेश्वर सांब सदाशिवाय नमो नमः। हर हर எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த விழாவுடைய இந்த 75வது புத்தகத்துடைய தலைப்பு பழகி பார்த்ததில் இவர்கள் அப்படிங்கிற அந்த வரிகளை ஒரு முறை நம்ம அதை சொல்லி பார்க்கும்போது அது நிறைய விஷயங்களை ரெசனேட் பண்ணுது. எனவே வாழ்க்கையோடைய அந்த ஃப்ளோ, அந்த வாழ்க்கையோடைய அந்த ரிதம், இதுல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அனுபவங்கள், எல்லோருடைய தனித்தன்மையும் அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. அப்படின்னா அந்த அடையாளத்தோடைய ஃப்ளோ, அந்த அடையாளத்தோடைய லைட் எங்கிருந்து வருதுன்னா அவங்களுடைய அனுபவங்கள்ல இருந்தா வருது. அவங்க எதை ஃபேஸ் பண்றாங்க, ஒருத்தருடைய லைஃப் ஜேர்னி எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் வருது. இந்த லைஃப் ஜேர்னின்னு சொல்லும் பொழுது இதுல 2-3 விதமான பரிமாணங்கள் என்னுடைய மனதில் வந்தது. ஒன்று, நிறைய சமயம் நிறைய ஆன்மீக நிகழ்ச்சிகள்ல பொதுவா மெயின்லி வெளிநாட்டுக்காரங்க ஒரு கேள்வி கேட்பாங்க. என்னன்னா, குரு அப்படிங்கிறது அவசியமா? குரு வழிபாடோ, குருவை பெற்று அதன் மூலியமாக ஆன்மீகத்திற்கு செல்வது அவசியமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இத கேட்கும் பொழுது முதல்ல தோன்ற விஷயம் என்னன்னா, வாழ்க்கை அப்படிங்கிறதே ஒரு டீச்சர் தான். வாழ்க்கை அப்படிங்கிறதே ஒரு வேரியஸ் டைமென்ஷன்ஸ், வேரியஸ் லேயர்ஸ் ஆஃப் டைமென்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் கொடுக்கறது தான் வாழ்க்கையோடைய ஒரு சிறப்பு, வாழ்க்கையோடைய ஒரு அழகு. அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல ஒவ்வொரு அனுபவங்களே வாழ்க்கையில குருவா வழிகாட்டியா மாறுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்படி சொல்லும் பொழுது லைஃப் அப்படிங்கறத ஒவ்வொருத்தர் ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான் லைஃபோடைய பர்பஸ் என்ன அப்படிங்கறத உணர்றாங்க. இப்போ 20 வயதுல ஒருத்தங்களை கேட்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையுடைய பர்பஸ் என்னன்னு கேட்கும் பொழுது 50% பிள்ளைகளுக்கு அவங்களுடைய பர்பஸ் என்னங்கிறது தெளிவா சொல்ல தெரியறதில்ல. ஒரு 30 இயர்ஸ்ல போகும் பொழுது கொஞ்சம் ஒரு ஃபிளாஷ் வருது. சம்டைம்ஸ் அதை ஒரு ராங் ரூட்ல எடுத்து அவங்க ஒரு ரைட் ரூட்க்கு அரைவ் ஆகுறாங்க. அப்போ இந்த லைஃப் ப்ராசஸ்ல நிறைய சமயங்கள்ல எதையெல்லாம் நம்மள கடினமான சூழ்நிலையை உருவாக்குதோ, எதையெல்லாம் நம்மளை சேலஞ்ச் பண்ணுதோ, எதையெல்லாம் நம்மளை கோபப்படுத்துதோ, நம்மளை ஆக்ரோஷப்படுத்துதோ, ஸ்டாக்னண்டா இருக்கக்கூடிய ஒருவரை, அசையாது இருக்கக்கூடிய ஒருவரை எதையெல்லாம் மூவ் பண்ண வைக்குதோ, நகர வைக்குதோ, இவங்க எல்லாருமே வாழ்க்கையில ஒருத்தருடைய மேன்மைக்கு காரணமா இருக்காங்க. அவங்க லைஃப்ல நிறைய சமயம் யோசிச்சு பார்த்தீர்கள்னா, நீங்கள் சாதிப்பதற்கும், நீங்கள் ஒரு விஷயத்தை, ஒரு அடையாளத்தை எட்டுவதற்கும், ஒரு விஷயத்துல சக்சஸ்ஃபுல்லா வருவதற்கும் மோட்டிவேஷன் எவ்வளவு ஃபேக்டரா இருந்ததோ அந்த அளவிற்கு யாராவது உங்களுக்கு ஏற்படுத்தின காயமோ, ஏதாவது ஒரு வலியோ, ஏதாவது ஒரு துன்பமோ உங்களை அந்த அளவுக்கு அந்த காரியங்களை செய்வதற்கு தூண்டுகோலாக இருந்திருக்கும். அப்போ நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு அனுபவங்களும் ஏதோ ஒன்று சொல்ல காத்துட்டு இருக்கு. நம்ம சந்திக்கக்கூடிய
மனிதர்கள் ஒரு ஒரு ரயில் பயணத்திலிருந்து ஒரு காஃபி டாக் வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஏதோ ஒரு வகையில நம்ம அவங்க கிட்ட நம்ம ஒரு ஐ கான்டாக்டோ ஒரு சின்ன கான்வர்சேஷனோ பண்ணும் பொழுது கூட அதுல ஏதோ ஒரு எனர்ஜி ஷேரிங் இருக்கதான் செய்யுது. இதுல ஒருத்தருடைய வாழ்க்கை ஒரு தளத்திலிருந்து ஒரு பரிமாணத்திலிருந்து இன்னொரு பரிமாணம் போறதுக்கு பல வருடங்கள் ஒரு கோர்ஸ் போகணும், ஒரு கிளாஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கூட அவசியம் இல்லை. ஒருத்தங்களுடைய ஒரு வாழ்க்கை ஒரு டைமென்ஷன்ல இருந்து இன்னொரு டைமென்ஷன் போறதுக்கு சில நேரங்கள்ல சிலருடைய ஒரு வார்த்தை ஒரு சொல் கூட அவங்களுடைய லைஃபோடைய டைமென்ஷனை மாற்ற முடியும். இப்படி லைஃப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஒரு லைட்டா தான் இருக்கு, ஒரு ஒளியா தான் இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது வாழ்க்கைய நம்ம இந்த பிரசன்ட்ல இருந்து இந்த நிகழ்காலத்திலிருந்து நம்ம வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சா வாழ்க்கையே ஒளி நிறைந்த ஒரு ஒரு ஒளியோட ஒரு அர்த்தம் உள்ள என்ன சொல்ல வருதுங்கிற ஒரு புரிதலோட நம்ம கவனிக்க ஆரம்பிச்சா அதுக்கு தான் என்ன சொல்றாங்க, அவேர்னஸ்ங்கிறாங்க. பி அவேர், பி பிரசன்ட், ஸ்டே கிரவுண்டட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒருத்தங்க கிரவுண்டடா இருக்க ஆரம்பிச்சாலே லைஃப்ல இருக்கக்கூடிய எவ்வளவோ அழகு அர்த்தம் எவ்வளவோ விதமான பரிமாணங்கள் அவங்க உங்கவுங்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய எவ்வளவோ விதமான நேர்த்தியான பரிமாணங்கள் புரிய ஆரம்பிக்கும். இதுல இவ்வளவு ஆளுமைகளை பற்றி முத்தையா அவர்கள் எழுதியிருக்காங்க. இதுல ஒருத்தங்க ஒரு பாதையில நெடுநாள் பயணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒருத்தங்களுடைய அடையாளமா மாறுது. இந்த நெடுநாள் பயணிக்கிறாங்க அப்படின்னா நிறைய சமயங்கள்ல அந்த துறையில அவங்க ஒரு லோவஸ்ட் பாயிண்ட் டச் பண்ணிருக்கணும். ரொம்ப லோவஸ்ட் பாயிண்ட், ரொம்ப நிறைய விதமான அனுபவங்கள், நிறைய பிரஷர், நிறைய குழப்பங்கள். ஆன்மீகத்துல ஒருத்தங்க இருக்காங்கன்னா அதோடைய முதல் அடையாளமே நிறைய குழப்பம் வந்திருக்கணும், அவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஸ் ஆயிருக்கணும், நிறைய அவங்களுடைய அடையாளம் என்னன்னு அவங்க தொலாவ ஆரம்பிச்சிருக்கணும். இது ஒவ்வொரு துறையில இருக்கிறவங்களுக்கும் ஒரு லோவஸ்ட் பாயிண்ட், ஒரு பிரஷர் பாயிண்ட், ஒரு கிராஸ் ரோடு. இந்த நேரங்களில் அவர்கள் வாழ்க்கையில் எதை துணை கொண்டு அந்த விஷயத்தை கடக்க முனைகிறார்கள். இப்படிங்கிற இந்த அனுபவங்கள் தான் ஒருத்தங்களை அந்த துறையில அவங்கள ஒரு ஐடென்டிட்டியா காட்ட முடியும். அப்படி இந்த புத்தகத்தை பார்க்கும் பொழுது வெவ்வேறு விதமான அனுபவத்துல வெவ்வேறு விதமான டைமென்ஷன்ஸ்ல இருக்கிறவங்கள பத்தி இவர் எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். அதே மாதிரி ஐ ஓவர் ஹியர்ட் கிருஷ்ணன் ஐயா கேபிஆர் அவர் ஐயாட்ட சொன்னது தட் புக்கை ரிலீஸ் பண்ணி டயர்ட் ஆயிடும் போல இருக்கு அப்படின்னு சொன்னது எனக்கு ஐ எம் சாரி, ஐ ஓவர் ஹியர்ட். எஸ், முத்தையா he is not just a writer. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு நான் கவனிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு கவிஞர், ஒரு எழுத்தாளர், ஒரு அந்த மாதிரியான அடையாளங்களை அவருடைய ஆன்மீக நாட்டம் அழகுபடுத்துவதாக என்னுடைய பார்வையில் எனக்கு தெரியுது. ஏன்னா ரொம்ப ஒரு இந்த மாதிரியான துறைகள் இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு அவங்க பேலன்ஸ்டா இருக்காங்களோ அந்த அளவுக்கு தே பிகம் a சேனல் டு த ஹையர் கான்சியஸ்னஸ். அந்த இறைநிலையிலிருந்து கவிதை அப்படிங்கறதும் எழுத்து அப்படிங்கறதும் அந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் தான். அப்ப அதை சேனல் பண்றதுக்கு ஒரு விதமான ஒரு நேர்த்தியும் ஒரு கோர்வையும் ஒரு ஹம்பிள்னஸும் இருக்கணும். அப்ப நான் முத்தையாட்டியே சொல்லுவேன், யூ ஆர் அ பிளெண்ட். உங்களுடைய இந்த பிளெண்டுக்கு உங்களுடைய ஆன்மீகமும் உங்களுடைய குரு வழிபாடும் ரொம்ப உங்களுக்கு துணை நிற்குது அப்படின்னு. அந்த வகையில அவர் இன்னும் நிறைய புத்தகங்கள் அடுத்த இந்த அவருடைய 70வது புக்ல சொன்ன 2 வருடங்கள்ல 75 ரொம்ப சீக்கிரம் 75வது புக்கு விழாவுக்கு அழைப்பார் என்று நினைக்கிறேன் அப்படின்னு. இந்த மாதிரி உங்களுடைய 100வது புத்தகத்தை ரொம்ப அதற்கான பரிமாணம் ரொம்ப தூரத்துல இல்ல, ரொம்ப பக்கத்துல இருக்கிறதா நான் உணர்றேன். உங்களுக்கு இறையருள், குருவருள், அபிராமி
அபிராமி அன்னையின் பரிபூர்ண அருட்கடாட்சம் நிறைந்திருக்கட்டும். இந்த இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கும் பொழுது என்னுடைய பார்வையில் எனக்கு தெரிந்த ஒரு மனநிலையில் நான் சொல்ல நினைக்கிறது என்னன்னா, லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ். நம்ம எல்லாரும் தேடுறது அந்த பேலன்ஸை தான். எல்லா விதமான பரிமாணங்கள், அடையாளங்கள், சமூக அடையாளம், குடும்பத்தின் அடையாளம், உள்நிலை அடையாளம், இந்த எல்லா அடையாளங்களையும் எந்த இடத்துல எந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து பேலன்ஸ் பண்ணினா அந்த வாழ்க்கையோடைய அழகு நமக்கு புரிய துவங்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே நம்ம கவனிக்கிறோம். அவ்வகையில இந்த ஆளுமைகளுடைய பேலன்ஸ், இவங்களுடைய டைமென்ஷன்ஸ் உங்களுக்கு எல்லோருக்கும் அந்த மாதிரியான ஒரு பரிமாணத்துல படிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த விழாவில் கலந்து கொண்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.